வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் எங்களுடைய பூர்வீக சொத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முத்தாரம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடமும் எங்களுடைய பூர்வீக சொத்து. கவிராயர் ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடமும் எங்களுடைய பூர்வீக சொத்து. நாங்கள் யார் சொத்துக்கும் ஆசைப்படலை. எங்களுடைய சொத்து எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்கல. சமாதி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய குடும்ப பூர்வீக சொத்து. அது எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இருக்கக்கூட இடம் கிடையாது. முத்தாரம்மன் கோயில் இப்போ அரசு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. அது அரசாங்கமே நடத்தட்டும். ஆனால் எங்களுடைய உரிமை, கருவறை பூஜை எங்களுக்கு பாத்தியப்பட்டது, கும்பம் எங்களுக்கு பாத்தியப்பட்டது. இது ரெண்டையும் அரசாங்கம் தரணும். எங்களுக்கு ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்த எங்களுக்கு தரணும். இதை முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்து அறத்துறை அமைச்சர் அவர்களும் சீக்கிரம் முத்தாரம்மன் கோயிலை ஆய்வு செஞ்சு அதை எங்களுக்கு எங்களுடைய உரிமை எங்களுக்கு தரணும். முத்தாரம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அவ்வளவுமே கள்ள பயக்க, எல்லாருமே கள்ள பயக்க தான். ஐயர்லேருந்து எல்லாருமே கள்ள பயக்க தான். அங்கே அரங்கால் குழு தலைவர் எல்லாமே அரங்கால் குழு பதவி விட்டு போனாலும் அந்த கோயிலில் தான் இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. அந்த கோயில் அப்படி என்ன இருக்குது, அதாவது இனிப்பு இருக்கிற இடத்துல முக்கியம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே உள்ள எல்லாருமே அங்கேயே தான் இருக்காங்க. தவிர வேறு இடத்துக்கு போக மாட்டேங்காங்க. மாற்றி போட்டால் கூட போக மாட்டேங்காங்க. அப்போ இதை முதலமைச்சரும் இந்த அறத்துறை அமைச்சர் அவரும் கண்டிப்பாக முத்தாரம்மன் கோயிலுக்கு அவ்வளோ டாக்குமெண்ட் செக் பண்ணி என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த இடம் எப்படி கோயிலுக்கு போச்சு, சமாதி இடம் எவன் கொடுத்தான், ஏன் அப்பா வீட்டு சொத்தை இன்னொருத்தன் அவன் அப்பா வீட்டு சொத்துன்னு சொல்லி தானமாக கொடுத்துருக்கான், அதுக்கு தாசில்தார் உடந்தை, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அதை முதலமைச்சரும் இந்த அறத்துறை அமைச்சர் அவர்களும் பார்த்து ஆய்வு செஞ்சு எங்களுக்கு அந்த உரிமையை விட்டுக் கொடுக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்லணும்னு தெரியல. எங்களை நிறைய பேர் மிரட்டுறாங்க. இதை சீக்கிரம் முதலமைச்சர் பார்வைக்கு மக்களாகிய நீங்கள் தான் கொண்டு போகணும். அவ்வளோதான்.